ஃப்ராங்காக பேசுகிறேன். நான் ஏன் கேபிட்டல் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்? என்ன ரீசன்? எனக்கு என்ன அங்கே ஆதாயம்? கேபிட்டல் உங்கள்கிட்ட எப்போ வரும் வராது, எனக்கு என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு ஆதாயம்? பட் கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ரியல் மணியில் ட்ரேட் பண்ணி ரியல் சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த ரியல் சக்ஸஸை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் எனக்கு வரப்போகுது. அப்போது கேபிட்டலே இல்லாதவங்களுக்கு நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அது என்னோடக்கான டைமையும் வேஸ்ட் பண்ணுது, உங்களுக்கான டைமையும் வேஸ்ட் பண்ணுது. உண்மையிலே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிற மைண்டில் செட் பண்ணிட்டு வாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப மூலாதாரமான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு கேபிட்டல். அந்த கேபிட்டலோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ₹1 கூட சார்ஜ் பண்ண மாட்டேன். ஃப்ரீ கோர்ஸ்னாவே ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுருக்காங்க. நான் கோர்ஸுக்காக ₹1 கூட சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இது ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பட் அதை புரிஞ்சிக்காமல் இல்லை நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க, இப்படி மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னா, நான் இங்கே மேனிப்புலேட் பண்ண வரல. நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் உங்கள்கிட்ட காஸ்ட் வாங்காமல் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் ஃபீஸாக கொடுக்க போகிற காஸ்ட்டை நீங்கள் ட்ரேடிங்கில் ரிஸ்க்காக எடுக்க போகிறீங்க, லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வேவாக எடுக்க போகிறீங்க.